அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி டே 5 ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி கண்டெஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. நேற்று இரவு உணவு வெறும் பழங்களாக மட்டும் இருந்ததால் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஆக்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நான் என்ன தலைப்பு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி பார்த்தா தெரியும் இயற்கை வளங்களாக இருக்குல்ல. சரி, இந்த இயற்கை வளங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளை தவிர மற்ற எல்லா விலங்குகளும் இதுக்கு எக்ஸப்ஷனான ஒரு விஷயம். என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல வாக்கிங் வரும்போது தான் தெரியுது, எந்த ஒரு உயிரினமும் எந்த ஒரு பறவையும் இரவு உணவை உட்கொள்கிறதே இல்லை. அதனால தான் அது ஆரோக்கியமாக இருக்குது. ஏதாவது ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல் ஏதாவது சிக்காகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கான், ஆப்வியஸாக இல்லை. பட் நம்ம மனிதர்களோட வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே நோய்வாய்ப்படுது, சிரமப்படுது. 3 வேளை 4 வேளை உணவுகளை உட்கொண்டு அதனோட உடம்பை கெடுத்துக்க ஆரம்பிச்சிருது. அப்போது யாருக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி சொல்லி கொடுத்தா? இங்கே இருக்க பறவைங்க, இங்கே இருக்க மீன்கள், இங்கே இருக்க பாம்புங்க, இதுங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? அதுங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஞானம் படைக்கப்பட்டது. அதுங்க இரவு உணவை எதுவுமே எடுத்துக்கொள்கிறது கிடையாது. அது ஒரு ஓய்வு நிலைக்கு செல்கிறதுனால தான் அதுங்க என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம இயற்கைன்னு பேசுகிறோம், ஆனால் இயற்கையில் இருக்கக்கூடிய விதியை நம்ம யாரும் பின்பற்றுறது இல்லாத ஒரே காரணத்தினால தான் இயற்கையை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களும் நோய்வாய்ப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. ஸோ இயற்கையை பின்பற்றி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கையின் விதியை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நன்றி.